ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா நான் ஒரு ட்ராமாவை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் ரெண்டு பொண்ணுங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்துட்டு பணக்கார பொண்ணும் கிடையாது, இவளுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. எதுக்கு தான் இவெல்லாம் ஸ்கூலுக்கு வராளோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய சோடா புட்டியை வச்சு கிண்டல் பண்ண இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. செம்ம கோவம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் படிச்சுட்டு இருந்தா அந்த புக் எடுத்து நம்ம ஹீரோயின் ஜன்னல் வெளியே தூக்கி போட்டுட்டு அடுத்தவங்களுடைய வந்துட்டு முகபாவனை வச்சு கிண்டல் பண்ணுற உங்களுக்குலாம் எதுக்கடி படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, எனக்கு யாராவது லவ்வராவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்குள்ள ஆப்போசிட்டில் ஒரு பையன் நம்ம ஹீரோயினை பார்த்து கையை காமிக்க. ஆனால் அது நம்ம ஹீரோயினை பார்த்து கிடையாது. ஹீரோயின் பின்னாடி வர பொண்ணை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் எனக்கு லவ் கூட கிடையாது, என்னோட வாழ்க்கையில் எனக்காக என்னை கேர் பண்ணுற பர்சன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வர. வீட்டில் நம்ம ஹீரோயினுடைய தம்பி உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். ஏண்டா டெபராமண்ட தலையா, இந்த மாதிரி கேன்டீனில் நீ காசு கட்டாமல் சாப்பிட்டு வந்தியா? உன் மிஸ் எனக்கு கால் பண்ணி அசிங்கமாக திட்டுறாங்க. அப்பா தான் உனக்கு காசு கொடுத்தாங்களா, அந்த காசை என்னடா பண்ணேன்னு கேட்க, தம்பிக்காரன் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உன் மிஸ் ஏதாவது சொல்ல போகிறாங்க, இந்தா என்னோட காசை நீ வந்துட்டு கட்டிட்டு கேன்டீனில் கட்டிட்டு சோறு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் பார்க்க, பாத்திரத்தெல்லாம் இவன் சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கான். ஹீரோயின் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, சாப்பிட்டேன்னா ஒழுங்காக பாத்திரத்தை கூட எடுத்து வைக்க மாட்டேயான்னு சொல்லிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு வீக்கெண்டு. இப்போ வெளியே வந்து பார்த்தா இன்னுமே தம்பிக்காரன் விளையாடிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கடுப்பாய், ஏண்டா எலக்ட்ரிசிட்டி என்ன உங்கள் அப்பா நான் கட்டுவான்னு சொல்ல, ஆமாண்டி என் அப்பா தாடி கட்டுவாரு, முடிய விடுறீன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை வர. இப்போ நம்ம ஹீரோயினோட கையில் தம்பியோடைய கொத்து முடி அப்படியே வந்துடுச்சு. தம்பிக்காரன் அடியே இன்னும் சொட்டையாயிட்டா, எனக்கு நீயா கல்யாணம் பண்ணி வைப்ப, ஏண்டி இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்த. டக்குன்னு நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. உடனே இப்போ தம்பிக்காரன் அதை கூட பொருட்படுத்தாமல் மறுபடியும் உட்காந்து கேம் விளையாட போகிறான். ஏண்டா இவ்வளோ கத்திட்டு இருக்க, மறுபடியும் உட்காந்து கேம் விளையாடுறேன்னு சொல்ல, கேமில் நான் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கேன் தெரியுமா, கேமில் இருக்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு தம்பினா கொஞ்சம் பாசம் போல இருக்குது. அதனால நவுறா, நான் உட்காந்து உன்னை கேம் விளையாடி உன்னை நான் மேலே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் உட்காந்து அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாடுறாங்க. அன்றைக்கி நாளே முடிஞ்சிடுது, நைட்டு முடிஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில் தம்பி வந்து தூங்கி எழுந்திரிச்சு பார்க்க, என்னக்கா இன்னும் கேம் விளையாடுறேன்னு கேட்க, இங்கே பாரு எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடு, உன்னை நான் நல்லா வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இப்போ அந்த கேமிங் வேர்ல்டுக்குள்ளே நம்ம ஹீரோயினே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடூரமான விலங்குகள்லாம் இருக்கும், அதை வந்துட்டு வேட்டையாடணும். இதுதான் நம்ம ஹீரோயினோட டாஸ்க்கு. ஹீரோயின் போயிட்டு ஒரு பெரிய நரி மாதிரி இருக்குது, அதை வேட்டையாடலான்னு பார்க்க, அங்கே ஒரு பையன் வந்து அதை வேட்டையாடிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோயின், டே யாரா நீ, நான் வேட்டையாடணும்னு நினச்சிட்டு இருந்த நிறைய நீ ஏன்டா வேட்டையாடணுன்னு சொல்ல, என்ன இது ஒரு கேமு, இதை யார் வேணாலும் வந்துட்டு விளையாடலாம், நீ ஏன் வந்துட்டு நடுவில் வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறேன்னு சொல்ல, ஏன்டா ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவியா நீ அப்படின்னு சொல்ல, ஏமா இங்கே பொண்ணு பையன்லாம் கிடையாது, கேம்னா விளையாடி தான் ஆகணும்னு சொல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு பிளேயர் வந்துடுறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண, ஏன்டா நாங்கள் 2 பேருமே இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கோம், மறுபடியும் வந்து எவனோ ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுறானேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நான் தான் இந்த கேமை விளையாடுவேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையன், அவனுடைய பேர் ஐடி பேர் வந்துட்டு பிளாக் டிராகன்னு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு பையன் வர, அவனையுமே போட்டு தள்ளிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பிளாக் டிராகனும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. பிளாக் டிராகனுக்குனே தனியாக 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம பிளாக் டிராகன் ஹீரோயினுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, எல்லாருமே அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம பிளாக் டிராகனை மட்டும் எல்லாருமே பிரின்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவன் நல்லா கேம் விளையாடுவான் போல இருக்கு. ஹீரோயினை பார்த்து, நீ மட்டும் ஒரு பொண்ணா இருந்ததுன்னா உன்னை பிரின்சஸ்ன்னு கூப்பிட்டுருப்போம், ஏன்னா உனக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னா, அதாவது எங்கள் பிரின்ஸுக்கு அப்புறமா நீ தான் நல்லா கேம் விளையாடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ தான் சொல்கிறாங்க, ஆக்சுவலி நானுமே ஒரு பொண்ணு தான், ஆனால் என் தம்பியோடைய ஐடியை வச்சு நான் விளையாடிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம்னு சொல்ல. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் டிராகனும் ஹீரோயினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து நல்லா கேம் விளையாடிட்டே இருக்காங்க. கேமுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி, என் தம்பி மெச்சூரிட்டி இல்லாதவன், என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பா வந்துட்டு வேலை செஞ்சு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவருக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, தம்பியே நீ பார்த்துக்கிற, உங்கள் அப்பா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அப்போ உன்னை யார் பார்த்துப்பான்னு சொல்ல, ஹீரோயின் என்ன நானே பார்த்துப்பேன்னு சொல்ல, ஓகே நீ ஒரு ரியல் வேர்ல்டில் உன்னை பார்த்துக்கோ, ஆனால் இங்கே கேமிங் வேர்ல்டில் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக் டிராகன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் பிளாக் டிராகனை பற்றி கேட்க, பிளாக் டிராகனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை போல இருக்கு. ஐயோ, அப்போ இதுக்கப்புறமா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேரிங்காக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரியல் வேர்ல்டில் நம்ம ஹீரோயினுக்காக கேர் பண்ண யாருமே இல்லை. இப்போ கேமில் ஒருத்தவங்க கேர் பண்ணுறாங்கன்னொடனே இந்த கேமுடைய வந்துட்டு மெசேஜ் அப்படியே நார்மல் மெசேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது. வாட்ஸ்அப்பில் 2 பேருமே நாள் கணக்காக பேசிக்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டு கேமில் இருக்க எல்லாருமே ரியல் வேர்ல்டில் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிளாக் டிராகனை ரொம்ப பிடிச்சி போச்சு. யார் இருப்பான், எப்படி இருப்பான், அழகாக இருப்பானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்திலே மிதந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பையன் வரான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்க, ஆனால் அந்த பையன் முன்னாடி போயிடுறான், பின்னாடி ஒரு சின்ன பையன் வரான்.
பண்ணுறான், அதுவும் 15 வயசு பையன். அவன் வந்து நான் தான் பிளாக் டிராகன்னு சொல்லி ஹீரோயினோட மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சே போயிடுது. ஐயோ இவன்கிட்டயே நம்ம நாள் கணக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிளாக் டிராகனுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கும்ன்றனால அவன் மாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடி நம்ம ஹீரோயினை செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு கட்டத்தில் கடுப்பே ஆயிடுறாங்க. டே டபரமண்ட தலையை நவுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளாக் டிராகனை திட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த பையன் வந்து சாரி கேட்குறான், நீ இந்த மாதிரி என்னை விட வயசில் பெரியவ தான், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் எனக்கு 20 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு உன்ட்ட போய் சொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னை விட வயசில் பெரியவளாக இருக்க ஒன்று நான் காதலிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தில் வந்துட்டு ஒரு செயினில் பூட்டு இருக்குது, இன்னொரு செயினில் சாவி இருக்குது. சாவி இருக்கிற செயின் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ தான் என்னை இருண்ட உலகத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுக்கு செம்மையாக எம்பாரசிங் ஆகிடுது. கூடவே நம்ம ஹீரோயினை எப்போ பார் கிண்டல் பண்ணுவாங்களே ஸ்கூலில் 2 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க வேற இருக்க. ஹீரோயின் இப்போ டக்குன்னு அவனுடைய ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. வெளியே தம்பிக்கும் கேட்கல, அப்பாவுக்கும் கேட்கல. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே மனசே உடைஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா டீம் லீடராக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஜிஎம்ஏ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏடா ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டியா, நீ என்னடா வீக்கெண்ட்லேயே லீவ் எடுத்துகிட்டு இருக்க, கம்பெனி ஒர்க்கெல்லாம் யார் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜிஎம்ஏ போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பர்ஃபெக்டாக எந்த வேலையும் செய்யணும், செய்யலைன்னா ஹீரோயின் ஜிஎம்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் அங்கே அடிச்சிட்டு இருக்க. ஒருத்தர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, இந்த கம்பெனியோடைய வந்துட்டு சிஇஓ இருக்காங்க ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் இருக்கான், அவன் ஏதோ ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கானாமே, அவன் யார் என்னன்னு விசாரிச்சியான்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அசிஸ்டன்ட் உடனே அவனை பற்றி டீட்டெயில்ஸ் யாருக்குமே சரியாக தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துல ஒரு கும்பலாக ஒரு லேடி வராங்க. இந்த லேடியோட பேர் சூஹோ வந்து இப்போ அந்த ஆளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசுகிறாங்க. ஆக்சுவலி இந்த அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோ. இப்போ ஹீரோ கிட்ட பாட்டி உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்ல டக்குன்னு அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டியுடைய பேரை வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஸோ ஆக்சுவலி என்னன்னா கம்பெனியில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கு கீழேயும் அசிஸ்டண்டாக நம்ம ஹீரோவை சேர்த்து வச்சு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்துட்டு தடயங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோ இந்த கேம் விளையாடிட்டு இருந்தாலையா இவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ண எல்லா வேலையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவனுக்கு கீழே நம்ம ஹீரோ அசிஸ்டண்டாக இருந்திருக்கான். இப்போ இவனுடைய எல்லா ஃபோர்ஜரியுமே வந்துட்டு கண்டுபிடிச்சதுனால ஹீரோ அவனுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஸோ இப்போ இப்படி கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் டீம் லீடரில் தான் காமிக்கிறாங்க. அங்கே 3 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயினால எல்லா ஜிஎம்முமே வந்துட்டு வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு பையன் கதை சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஎம் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ண வர ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎம்மை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ஒரு நாள் மீட்டிங்லேயே உட்காந்து ஒரு ஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தம் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. இதை பொறுக்காத நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஃபயர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவன் மூஞ்சிலே புகையை விட்டு அவனையுமே வேலையை விட்டு துரத்திருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு டெவில்னு சொல்லி தான் ஆஃபீஸில் கூப்பிடுவாங்களாம். இதனால நம்ம ஹீரோயினை பற்றி கதையை வந்துட்டு ஹீரோயினோட கொலீக் மற்ற 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு யாரோ புது ஜிஎம் வர போகிறாங்களாம், அவங்களையாவது வந்துட்டு ஹீரோயின் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து வேலை பார்க்கல, எல்லாரும் என்ன வெட்டியா பேச்சுன்னு சொன்னோன்னே எல்லாருமே போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட சூஹோ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, ஸோ அவள் பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஒரு ஐடி கார்டை நம்ம ஹீரோ கிட்ட நீட்டி இந்த மாதிரி உங்கள் பாட்டியுடைய கம்பெனியில் நீங்கள் போய்ட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுவும் சேல்ஸ் டீமில். ஏன்னா சேல்ஸ் டீம் ரொம்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் கம்மியாக இருக்குது, அங்கே போய்ட்டு அதோடைய க்ரோத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டீமில் தான் நம்ம ஹீரோயின் டீம் லீடராக இருக்காங்க. இப்போ ஹீரோயினுடைய ப்ரொஃபைலில் நம்ம ஹீரோ பார்க்குறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி ரொம்ப ரூடான ஆள்லாம் கிடையாது, ஆனால் என்னோடய ஃபேமிலிக்காக நான் இப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி சைல்டிஷாக இருக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. எங்கள் பாட்டிக்கு என்னோட ஐடென்டிட்டியை பற்றி வெளியே தெரியக்கூடாது, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டே எங்கள் பாட்டிக்கு. சரி ஓகே என்னுடைய லைஃப்குள்ளே நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ எவ்வளோ ரூடாக காமிச்சாங்க. ஆனால் இப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோவுடைய உண்மையான முகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப ஜாலி டைப் போல இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஹீரோ பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கான், பாட்டிக்கே தெரியாமல். இப்போ ஹீரோக்கு டக்குன்னு சூஹோவுடைய கால் வர ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணால் கார்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். என்னென்னா பாட்டியை பார்க்க தான் போல இருக்குது. இப்போ உடனே நம்ம ஹீரோ ஒரு சிக்னலில் போயிட்டு நிற்கிறான் பாருங்க. ஆப்போசிட்டில் இருக்க வண்டியை இடிச்சு விட்டுறோம். அந்த வண்டியில் இருக்கிறது நம்ம ஹீரோயின் எவன்டா அது என் வண்டியை இடிச்சுவேன், இஎம்ஐ போட்டு என் வண்டியை வாங்கினடான்னு சொல்லிட்டு வெளியே வர ஹீரோவுடைய பாட்டி ஹீரோக்கு போட்டிருக்க ரூல்ஸ் என்னன்னா அவனுடைய ஐடென்டிட்டியை அவன் வெளியே காமிச்சிக்கூடாது. அதாவது வெளியே நம்ம ஹீரோ ரொம்ப ரூடாக இருக்கான் இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் யாராவது பார்த்துட்டா ஹீரோடைய ரெப்புடேஷன் கெட்டு போகும், வீட்டுடைய ரெப்புடேஷன் கெட்டு போகும் இல்லையா. அதனால நம்ம ஹீரோ அவனுடைய வந்துட்டு முகத்தை மறைக்கணுன்றதுக்காக வெறும் கண்ணாடி மட்டும் போட்டு வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட லாயரோட கார்டை கொடுத்துட்டு எங்கள் லாயர் உங்ககிட்ட பேசுவாருன்னு போவேன். ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, ஏடா வண்டி இடிச்சுட்டு நீ மட்டும் போயிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இழுக்க ஹீரோடைய கண்ணாடி கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது. அந்த கண்ணாடி எவ்வளோ ரேட்டு தெரியுமான்னு சொல்ல என் கார்
எவ்வளோ ரேட்டு தெரியுமாடா, வெண்ணப்பையில காசை கூடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த. ஏமா நான் அர்ஜென்ட்டாக போயிட்டு இருக்கேன், என்னோட லாயர் உன்ட்ட பேசுவாங்கன்னு சொல்கிறேன்லன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு ஹீரோடைய காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வந்து தொலை, நானும் ஒரு அர்ஜென்ட்டான வேலைக்கு தான் போகிறேன், நீயும் என் கூட வான்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கான் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் பாட்டியை பார்க்க தான் போகிறான். ஆனால் பாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்தாங்கன்னா சாவடிச்சிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ டக்குன்னு கார்லேயே உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வர ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. என்னடா இது, அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு கேட்க, ஹீரோ இங்கே பாருங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. பின்னாடியே நம்ம ஹீரோயின் போகலான்னு பார்க்க முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஹீரோ போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி பாட்டியை பார்க்கறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். பாட்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்க, நம்ம கம்பெனியில் நீ சேல்ஸில் வந்துட்டு போயிட்டு டைரக்ட் அதாவது வந்துட்டு ஜிஎம் ஆக போகிற, ஆனால் வந்துட்டு வீட்டுடைய எந்த ஒரு விஷயத்தையும் உன்னோட பர்சனல் விஷயத்துக்குள்ளே கொண்டே வரக்கூடாது, நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும், நம்ம குடும்பத்துடைய மான மரியாதையை காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. பாட்டி இங்கே எதுக்காக வந்தாங்கன்னா, கம்பெனியில் வேலை செஞ்ச ஒருத்தவர் இறந்து போயிருப்பாரு, அவருடைய ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு தான் பாட்டி வந்திருப்பாங்க. இறந்து போனவருடைய ஒரு பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்க. இதை பார்க்குறப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. சின்ன வயசில் நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்பா இறந்து போனதை நினச்சி அழுதுட்டு இருக்க. பாட்டி நம்ம ஹீரோவை திட்டுவாங்க, உன்னால தான் என் பையன் இறந்து போனால் வாயை முட்டு கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டியிருப்பாங்க. பத்தாவதுக்கு என் பையனை நான் வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் ஆக்கலாம்னு நினச்சேன், அவன் இறந்துட்டான், இப்போ அவனுடைய பிளேஸில் நான் ஒன்றை ஜென்ரல் மேனேஜர் ஆக்குறேன், வீட்டுடைய எல்லா பொறுப்பையும் வந்துட்டு அதாவது கம்பெனியோடைய எல்லா பொறுப்பையும் நீ தான் ஒழுங்காக பார்த்துக்கணும்னு பாட்டி ரொம்ப ரூடாக தான் நம்ம ஹீரோ கிட்ட நடந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூமையே ரெடி பண்ணி வச்சுருக்கான். கேம் விளையாடுறது, புக்ஸ் படிக்கிறது, மியூசிக் பாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ரூமுக்குள்ளே தான் வச்சு பம்பல இருக்கு. அந்த ரூம் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு குட்டி உலகம் மாதிரி. இப்படியே நம்ம ஹீரோவை காமிக்க, மறுபக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி என் காரை ஒருத்தவங்க இடிச்சாண்டி, அவன் மட்டுக்கு போயிட்டான், என்னுடைய லாயர் வந்து பேசுவான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவனை கொன்னே போட்டுருவேன். ஆனால் அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்க்குறப்ப இந்த பிளாக் ட்ராகன் மாதிரி இருந்துச்சு தெரியுமா, ஆனால் என்ன அவன் காரை விட்டு இறங்கினோடனே அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மறுபடியும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அவங்க ஃப்ரெண்டு இங்கே பாரு நீ பசியில் இருந்தால் இப்படி தான் புலம்புவேன், ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை கொடுக்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வேலையை ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு சூஹோ கூட கம்பெனிக்கு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறான். அதே லிஃப்ட்டில் தான் நம்ம ஹீரோயினோட கொலீக்கும் இருக்காங்க. கொலீக் சொல்கிறான், இன்னைக்கு தான் புது ஜிஎம் வர போகிறாங்க, வந்தவுடனே அவன் வேலையை ஆரம்பிச்சிடாது, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கமா ஜிஎம் கிட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் ஜிஎம் முதல்ல ஒழுங்காக வேலை செய்யட்டும்டா, அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கொலீக் கிட்ட சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ஆஃபீஸில் யாரும் கத்தி பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் பண்ணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். அடுத்தது வந்துட்டு கேஃபிடேரியாவுக்கு வந்தால் சாப்பாடு ஒழுங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கொலீக்ஸும் பேசிக்க, இதை நம்ம ஹீரோவும் சூஹோவும் கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, யாரை பற்றியும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, பொருளி பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களா புது ஜிஎம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் பேலன்ஸு. ஹீரோயின் கிட்ட புது ஜிஎம் ரொம்ப அழகாக இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அழகாக இருந்து என்ன பண்ணுறது, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன், ஒழுங்காக ஒர்க் பண்ணுறானா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தட்டலான்னு போகிறாங்க கதவை. ஆனால் உள்ள புது ஜிஎம் தூங்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறது, அவங்க வேலை செய்யணும், அதுதானே நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கதவை தட்டாமல் கொள்ளாமல் உள்ளே போக, உள்ள நம்ம ஹீரோ சட்டையை மாற்றிக்கிட்டு இருப்பானா. அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய முகத்துக்குள்ள ஒரு பெரிய டிராகன் இருக்குது, அதை பார்த்துடுறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு நீ தானே அது அப்படின்னு சொல்ல வர, டக்குன்னு நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினோட வாயை பற்றிக்கிறான். இப்படியே இந்த ஃபஸ்ட் எபிசோட் இதோட முடியுது. இது ஒரு ஆன்கோயிங் ஜாமான்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எபிசோட்ஸ் வரும், பட் ஆனால் ரெகுலராக வரும். இதோட கதையை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பிளாக் டிராகனும் நம்ம ஹீரோ ஒன்றா இருப்பானோ, மேபி இருக்கலாம், இல்லை பிளாக் டிராகன் செகண்ட் ஹீரோ கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.